குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் கூட்டு வைக்க போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுப்பில் செஞ்சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது சூடானோடனே வெண்டைக்காயை எடுத்து போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை தட்டிட்டு அந்த வழுக்கு போடுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நான் விடல, எண்ணெய் விட்டாலும் வழுக்கு அடியில் பட்டி தான் செய்யும். நான் எண்ணெய் விடாமல் தான் இது பண்ணுறேன். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்காக தான். அதுக்கடுத்து தான் தனியாக எடுத்து வச்சுட்டு பூ வைக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வழுக்கெல்லாம் போயிட்டு நல்ல இதாகி கிடைக்கும். ஏகதேசம் அந்த வழுக்கெல்லாம் போயிட்டு இப்படி உதிரியாக வர்றது வரைக்கும் வறுக்கணும். ஒரு வழுக்கை இல்லை. இனி இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சீனிச்சட்டியை நம்ம கழுவி எடுத்துடலாம். நல்ல மணமாக வறுக்கும்போது வெண்டைக்காய் நல்ல ஒரு மணம் வரும். கழுவிட்டு அடுத்த சீனி தான் கூட்டு வைக்க போகிறோம். சீனிச்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். கருவேப்பிலை, அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் வெண்டைக்காய். எண்ணெய் போட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயெல்லாம் போடணும் அப்படின்னா மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, மல்லிப்பொடி அதாவது கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. அதான் குழம்பு வரும். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இனி உப்பும் தேவைக்கு போட்டால் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவை விட்டாச்சு. தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இது கூட்டாக அழகாக வரும். ரெடியாகி கட்டியாக அதுக்கடுத்து நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி சாப்பிட வேண்டியது. அருமையாக ரெடி ஆகிட்டு நான் தயிர் சாதத்துக்கு இது செம்மையாக இருக்கும். தயிர் சாதத்தோட இன்றைக்கி இப்போ தயிர் சாதம் தான் வச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.